குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெகா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும் புள்ளிகள், நீங்கள் டாக்டர் எனக்கு இந்த டீனேஜில் ஸ்டார்ட் ஆன இந்த ப்ராப்ளம் இப்போவும் எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதிகமான முகப்பருக்கள் வர்றது, இது வந்து ஆக்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆக்னி ப்ராப்ளம், அதாவது ஆக்னி வெல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. பெரிய பெரிய அந்த முகப்பருக்கள் வந்து அதிகமான பெயின் நமக்கு தெரியும். ஸோ இந்த பெயினை எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை திரும்ப திரும்ப இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் நமக்கு வராமல் இருக்க என்ன செய்யலாம், முகப்பருக்களை நம்ம எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு தேவைப்படுதுங்க. ஒரு 35 இயர்ஸ் ஆனாலும் அப்பப்போ மாதத்துக்கு 1-2 இந்த மாதிரி ஃபேஸில் வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளம் வருது டாக்டர், இதனால் எனக்கு பேசும்போது கூட அந்த இடம் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ஃபெக்ஷன். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கும், சரிங்களா? அந்த ஆயிலி ஸ்கின் வந்து ஹெட்லேயோ நம்ம ஃபேஸ்லேயோ நிறைய ஆயில் நமக்கு நேச்சுரலாகவே, நம்ம பாடி நேச்சரே அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி அதிகமாக ஆயில் செக்ரிஷன் இருக்கும்போது முகப்பருக்கள் நிறைய பேருக்கு வருது. ஸோ இந்த முகப்பருக்களை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இது என்ன தான் பண்ணுறது? நான் ஜெல் பேஸ்டு க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், பீல் ஆஃப் யூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு பிளாக் ஹெட்ஸ் திரும்ப திரும்ப வருதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதனோடு சேர்ந்து இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு ஏஜ் 40 கிராஸ் ஆயிடுச்சுன்னா முகத்தில் அங்கங்கே சின்ன சின்ன டேன் தெரியும், மங்கு அப்படின்னு சொல்லுவோம், மெலாஸ்மா. இந்த மங்கு பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்குங்க. அப்போது இது எல்லாமே தாண்டி உங்களுடைய அந்த முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள். ஆனால் இது நம்ம பிளட்டில் இருந்து அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணணும். ஒரு சிலருக்கு இது ஹெரிடிட்டியாகவே வருங்க. ஃபேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வர்றது ஹெரிடிட்டியாகவே வரலாம், இல்லை ஆயிலி ஸ்கின்னால் வரலாம். அதிகமாக டஸ்ட்டு படுது, ஒரு சிலர் ஃபேஸ் வாஷ் பண்ணவே மாட்டாங்க, காலையில் குளிச்சுமா திரும்ப நெக்ஸ்ட் டே தான் திரும்ப குளிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லை வெளியிலேயே நம்ம ரவுண்டிங்ஸில் தான் இருக்கிறேன், எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, இல்லை டஸ்ட்டு நிறைய படியுது, சன்லைட்டில் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிறேன், இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஃபேஸில் ரொம்ப செபேஷியஸ் கிளாண்ட் ஆக்டிவ் ஆகும். அப்போது நிறைய நமக்கு ஆயிலி ஸ்கின் தான் இருக்குது. இதை சரி செய்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஃபேஸ் மாஸ்க் நமக்கு யூஸ் ஆகுமா, இல்லை இன்டர்னலாக நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் என்னென்ன எடுக்கலாம்? அப்போ பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பிளட் பியூரிஃபையர். இதுக்கு தான் சித்த மருத்துவத்தில் ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குங்க. இதை நீங்கள் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 30 நாள் தொடர்ந்து இந்த சூரணத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. என்ன பண்ணோம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரணும். இது குடிக்கும்போது, இந்த மருந்து எடுக்கும்போது சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகிடுங்க. சரி, இது எப்படிங்க நம்ம யூஸ் பண்ணலாம்? இந்த ரத்த சுத்தி சூரணம் பேர்லேயே இருக்குது பாருங்கள். பிளட்டில் இருக்கக்கூடிய எந்த வகையான டாக்ஸின்ஸாக இருந்தாலும் அது நமக்கு வெளியேறதுக்கு இந்த ரத்த சுத்தி சூரணம் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது காலையிலையும் இரவும் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து நம்ம பயன்படுத்தணும். வெந்நீரில் நல்லா கலந்து காலையிலையும் இரவும் உணவு எடுத்த பிறகு கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு அசிடிட்டியோ இல்லை நெஞ்செரிச்சலோ இருக்கலாம், அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க. இல்லை மற்றவங்க உணவு காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக இதை எடுக்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுங்க. ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஸ்போர்ஸ் எல்லாமே, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இல்லை நமக்கு டாக்ஸின்ஸோ எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதற்கு அடுத்தது வேறு என்னங்க பண்ணலாம்? ஒரு சிம்பிளாக ஒரு ஃபேஸ் மாஸ்க் சொல்கிறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளியர் ஸ்கின், பிம்பிள்ஸே எனக்கு கண்டிப்பாக வரக்கூடாதுங்க. நிறைய பேர் என்ன, பிம்பிள்ஸ் வந்துதான் அதில் கை வச்சு அதை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அதிகமாக நமக்கு பிளாக் ஸ்பாட்ஸாக நமக்கு வந்துடும். இதை கிளியர் ஆகிறதுக்கே நமக்கு 3 to 4 months ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னங்க சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கொஞ்சமாக கோரைக்கிழங்கு பொடி இருக்குது பார்த்திங்களா, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நன்னாரி.
ஸோ நன்னாரியோட பவுடர், நன்னாரி பொடியும் எடுத்துக்கணும். எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட், 100 கிராம்ஸ்னால் எல்லாமே 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம், அதுதான் ஆவாரம் பூ, அதனுடைய பொடி, ரோஜா இதழ்கள் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய பொடி, எலுமிச்சை இல்லைன்னா ஆரஞ்சு தோல், இதனுடைய பொடி. ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரெகுலராக ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இதை எப்படிங்க அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் இல்லைன்னா கர்ட், தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் இது ஃபேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பெருசாக ஆக்னீஸ் வரும். ஸோ இந்த முகப்பருக்களை அகற்றுவதற்கு உங்களுக்கு இது பயன்படுதுங்க. ரொம்ப நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது ரெகுலராக காலையிலையோ இல்லை ஈவினிங் டைமில் நீங்கள் போட்டுகிட்டே வாங்களேன். ஒரு 30 டேஸ் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு, டாக்டர் எனக்கு ஃபேஸில் பிரச்சனையே இல்லை, தலையில் தான் எனக்கு ரொம்ப ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இந்த டேண்ட்ரஃப் முகத்தில் பட்டு எனக்கு அந்த பிம்பிள்ஸ் வருது, இல்லை ஷோல்டரெல்லாம் அது படும்போது அங்கேயுமே எனக்கு சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இந்த டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறதுக்கு சிம்பிளான வழிமுறைகளும் இருக்குது. என்ன செய்யலாம்னா, இந்த ஆயில் யூஸ் பண்ணி வாரம் 2 முறை நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இந்த ஆயில் எப்படிங்க ரெடி பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். சித்தா மெடிக்கல் ஷாப்பில் வெட்பாலை தைலம்னு ஒரு தைலம் இருக்குங்க. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். வெட்பாலை தைலம் வாங்கிட்டு வாங்க. வீட்டில் இந்த தைலமும் ரெடி பண்ணுங்கள். என்னென்ன சேர்க்கணும்னா, கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதனோட கருஞ்சீரகம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 50 கிராம் எடுத்து பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதனோட நம்ம வாங்கிட்டு வந்த வெட்பாலை தைலமும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி தலையில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ வாரம் 2 முறை இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஷாம்பூஸ் ஏதாவது ஸ்பெஷலாக யூஸ் பண்ணணுமா? இல்லை, நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய ஹேர் வாஷ் பவுடரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதில் நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஷேக்காய் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய அளவை குறைச்சிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹேர் வாஷ் பவுடர் ரெடி பண்ணி நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த ஸ்கேல்பில் ஒரு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குன்னா அது உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி ஃபேஸ்லேயும் நான் சொன்ன இந்த ஃபேஸ் பேக் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு வாங்க. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், டாக்டர் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், அதனால் நான் வந்து முல்தானி மெட்டி யூஸ் பண்ணலாமா, இல்லை எனக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது முல்தானி மெட்டி யூஸ் பண்ணலாமா? முல்தானி மெட்டி அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான மண் தான், களிமண் வகையை சேர்ந்தது. இது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி, எதில் மிக்ஸ் பண்ணுறோம், இப்போ வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது ஆனாலும் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால், முல்தானி மெட்டியோட கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் பொடி, கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் ஹனி, தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கலந்து ஃபேஸில் போடணும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இப்படி தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான எண்ணெய் தன்மையோ இல்லை ட்ரைனஸோ உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. இதுவே எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குது, முல்தானி மெட்டி நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முல்தானி மெட்டியும் மஞ்சளும் எடுத்துகிட்டு வெறும் பிளெயின் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெய்லி இந்த ஃபேஸ் பேக் நம்ம சொல்கிறது போடுறீங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டீம் எடுக்கணும். ஸோ வீக்லி 2 times 3 days ஒன்ஸ் நீங்கள் ஸ்டீம் எடுங்க. அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலராக நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்க. எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, நான் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கிறேன், இந்தந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகிறேன், அதுக்கு முன்னாடி இயற்கையான இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். இதை தாண்டி ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டிய விஷயங்கள், நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய டயட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டெய்லி காலையில் ஒரு கப்பில் அந்த பச்சை பயிறு, ஸோ முளைக்கட்டிய அந்த பச்சை பயிறு நீங்கள் எடுத்துக்கும்போது நம்ம பாடியில் அந்த நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் சேரும்போது கழிவுகள் வெளியேறும், அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். நல்லா தண்ணீர் குடிக்கணும், நல்ல உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக இந்த மாதிரி நம்ம ஸ்கேல்பில் டேண்ட்ரஃபோ இல்லை ஃபேஸில் ஆக்னிஸ் நிறைய வருதுன்னா
ஸோ உங்களுடைய பில்லோ கவர், பெட்ஷீட் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீட்டில் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஸ்கின்ல வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் எல்லாமே கூடிய விரைவில் உங்களுக்கு குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.